வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உயர்தர துல்லியமான உற்பத்தியில் தரத்தை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எப்படி என்று நீங்கள் யோசித்ததுண்டா? அதற்கான மிக முக்கியமான கருவிதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதாவது எஸ்பிசி. இந்த காணொளியில் மேம்பட்ட எஸ்பிசியின் அடிப்படை கருத்துகள், அதிநவீன கருவிகள் மற்றும் பயன்பாடுகள், மேலும் உற்பத்தி சூழலில் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நடைமுறைகளை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் உயர்தர துல்லியமான உற்பத்தியில் எஸ்பிசி ஏன் இன்றியமையாதது என்பதையும், அதை பயன்படுத்தி தரத்தையும் உற்பத்தி திறனையும் எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அப்படியானால் மேம்பட்ட எஸ்பிசி என்றால் என்ன? மேம்பட்ட எஸ்பிசி என்பது புள்ளியியல் முறைகள், ரியல் டைம் தரவு சேகரிப்பு மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் அதிநவீன தர மேலாண்மை அமைப்பாகும். இதன் முக்கிய நோக்கம் செயல்முறையில் ஏற்படும் மாறுபாடுகளை குறைப்பது, தரக்குறைபாடுகள் உருவாகும் முன்பே அவற்றை தடுப்பது மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நிலையான, துல்லியமான, உலகத்தரமான உற்பத்தியை உறுதி செய்வதாகும். எளிமையாக சொன்னால், மேம்பட்ட எஸ்பிசி பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்ல, அவை ஏற்படுவதற்கு முன்பே கணித்து செயல்முறையை தொடர்ந்து மேம்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த தர மேலாண்மை கருவியாகும். மேம்பட்ட எஸ்பிசி ஏன் மிகவும் முக்கியமானது? ஏனெனில் இது செயல்முறையில் ஏற்படும் சிறிய மாற்றங்களையே ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவுகிறது. இதன் மூலம் பெரிய தர குறைபாடுகள் உருவாகும் முன்பே உடனடி திருத்த நடவடிக்கைகளை எடுக்க முடிகிறது. மேலும் செயல்முறையின் திறன் அதிகரிக்கிறது, ஸ்கிராப் மற்றும் ரீவொர்க் குறைகின்றன, உற்பத்தி திறன் மேம்படுகிறது. அது மட்டுமல்ல, ரியல் டைம் தரவு, டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் தானியங்கி பகுப்பாய்வை ஒருங்கிணைப்பதன் மூலம் உயர்தரமான தயாரிப்புகளை தொடர்ந்து உற்பத்தி செய்ய முடிகிறது. இதன் விளைவாக நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்பங்களுக்கு தயாராகி உலகத்தரமான உற்பத்தி சிறப்பை எளிதாக அடைய முடிகிறது. மேம்பட்ட எஸ்பிசியை திறம்பட பயன்படுத்த பல முக்கியமான தரக்கருவிகளை அறிந்திருக்க வேண்டும். முதலில் வேரியபிள் மற்றும் அட்ரிபியூட் தரவுகளை கண்காணிக்க கண்ட்ரோல் சார்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து செயல்முறை குறிப்பிடப்பட்ட டாலரன்ஸ் வரம்பிற்குள் செயல்படுகிறதா என்பதை மதிப்பிட கேப்பபிலிட்டி அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடன் ஹிஸ்டோகிராம், பரிட்டோ சார்ட், ஸ்கேட்டர் டயகிராம், பாக்ஸ் பிளாட் மற்றும் ரன் சார்ட் போன்ற கருவிகளும் தரவுகளை பகுப்பாய்வு செய்து மாறுபாடுகளின் மூல காரணங்களை கண்டறிய உதவுகின்றன. இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் செயல்முறையை தொடர்ந்து கண்காணித்து உயர்தரமான மற்றும் நிலையான உற்பத்தியை எளிதாக உறுதி செய்ய முடியும். ரியல் டைம் எஸ்பிசி செயல்படும் முறை ஒரு கட்டமைக்கப்பட்ட செயல்முறையை பின்பற்றுகிறது. முதலில் சென்சார்கள் மற்றும் அளவீட்டு கருவிகள் உற்பத்தி தரவுகளை தொடர்ந்து சேகரிக்கின்றன. சிஎம்எம், விஷன் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம், லேசர் கேஜ்கள் மற்றும் ஐஓடி சென்சார்கள் போன்ற பல்வேறு தரவு மூலங்களிலிருந்து தகவல்கள் பெறப்படுகின்றன. இந்த தரவுகள் ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் சிஸ்டத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு எஸ்பிசி பகுப்பாய்வு உடனுக்குடன் மேற்கொள்ளப்பட்டு செயல்முறையில் ஏதேனும் மாறுபாடு கண்டறியப்பட்டால் உடனடியாக எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விரைவான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு தரக்குறைபாடுகளை தடுத்து நிலையான மற்றும் உயர்தரமான உற்பத்தியை தொடர்ந்து உறுதி செய்ய முடிகிறது. மேம்பட்ட எஸ்பிசி உயர் துல்லியம் தேவைப்படும் பல்வேறு தொழில்துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஏரோஸ்பேஸ் துறையில் டர்பைன் பிளேடுகள் தயாரிப்பிலும், ஆட்டோமோட்டிவ் துறையில் என்ஜின் பாகங்கள் உற்பத்தியிலும், செமிகண்டக்டர் தயாரிப்பிலும், மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியிலும் மற்றும் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங்கிலும் மேம்பட்ட எஸ்பிசி முக்கிய பங்கு வகிக்கிறது. உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தரவை தொடர்ந்து கண்காணித்து செயல்முறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் தரக்குறைபாடுகளை குறைத்து உயர்தரமான தயாரிப்புகளை தொடர்ந்து வழங்க உதவுகிறது. அதனால்தான் உலகின் முன்னணி உற்பத்தி நிறுவனங்கள் மேம்பட்ட எஸ்பிசியை
தங்களின் தர மேலாண்மையின் முக்கிய அங்கமாக பயன்படுத்துகின்றன. மேம்பட்ட SPCயை வெற்றிகரமாக செயல்படுத்த சில முக்கியமான சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். முதலில், தரத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான பண்புகளை துல்லியமாக அடையாளம் காண வேண்டும். அடுத்ததாக, அளவீட்டு அமைப்புகள் நம்பகமானவையா என்பதை MSA மூலம் உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகு, செயல்முறைக்கு பொருத்தமான கண்ட்ரோல் சார்ட்களை தேர்வு செய்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மேலும், CP மற்றும் CPK போன்ற ப்ராசஸ் கேப்பபிலிட்டி மதிப்புகளை ஆய்வு செய்து செயல்முறையின் திறனை மதிப்பிட வேண்டும். கண்ட்ரோல் சார்ட்களில் ஏதேனும் எச்சரிக்கை சிக்னல்கள் தோன்றினால் அவற்றை உடனடியாக விசாரித்து மூல காரணத்தை கண்டறிந்து திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக, தொடர்ச்சியான மேம்பாட்டு கலாச்சாரத்தை உருவாக்கி செயல்முறையை தொடர்ந்து கண்காணித்து மேம்படுத்த வேண்டும். இந்த நடைமுறைகளை பின்பற்றும் போது SPCயை பயன்படுத்தும் போது சில பொதுவான தவறுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அவற்றில் முக்கியமான ஒன்று ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் மற்றும் கண்ட்ரோல் லிமிட் ஆகியவற்றை ஒன்றாக கருதுவது. இரண்டிற்கும் வெவ்வேறு நோக்கங்கள் உள்ளன என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றொரு பொதுவான தவறு, நிலையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் செயல்முறையில் தேவையில்லாமல் மாற்றங்களை செய்வது. இது செயல்முறையின் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். அதேபோல், தரக்குறைபாடுகள் ஏற்பட்ட பிறகு அவற்றை கண்டுபிடிப்பதை விட அவை உருவாகும் முன்பே தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும், எந்த அளவீட்டு பணியையும் தொடங்கும் முன் அனைத்து அளவீட்டு கருவிகளும் சரியாக காலிபிரேஷன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த எளிய நடைமுறைகளை பின்பற்றினாலே SPCயின் முழு பயனையும் பெற முடியும். இந்த காணொளியின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம். மேம்பட்ட SPC. தரக்குறைபாடுகள் ஏற்பட்ட பிறகு அவற்றை கண்டறியும் முறையிலிருந்து அவை உருவாகும் முன்பே கட்டுப்படுத்தும் முன்கூட்டிய தர மேலாண்மை அணுகுமுறையாக மாற்றுகிறது. தரவுகளின் அடிப்படையில் செயல்முறையை தொடர்ந்து கண்காணித்து அளவிடுதல், பகுப்பாய்வு செய்தல், மாறுபாடுகளை கண்டறிதல் மற்றும் உடனடி திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகிய தொடர்ச்சியான மேம்பாட்டுச் சுழற்சியை திறம்பட செயல்படுத்த முடியும். இதன் மூலம் செயல்முறையில் ஏற்படும் மாறுபாடுகள் கணிசமாக குறைகின்றன. தயாரிப்பின் தரம் தொடர்ந்து மேம்படுகிறது. மேலும், ஒவ்வொரு உற்பத்தியும் உயர் துல்லியத்துடனும் நிலையான தரத்துடனும் வாடிக்கையாளரை சென்றடைவதை உறுதி செய்ய முடிகிறது. இதுவே உலக தரமான உற்பத்தி நிறுவனங்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உயர் துல்லியம் என்பது தற்செயலாக கிடைப்பதல்ல. செயல்முறையில் ஏற்படும் மாறுபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமே அது சாத்தியமாகிறது. இந்த காணொளி உங்கள் செயல்முறைகளை மேலும் மேம்படுத்த புதிய சிந்தனைகளையும் பயனுள்ள அறிவையும் வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். 6 சிக்மா, ரூட் காஸ் அனாலிசிஸ், லீன் மேனுஃபேக்சரிங் மற்றும் தர மேலாண்மை தொடர்பான மேலும் பல பயனுள்ள காணொளிகளுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.